ஹலோ எவ்ரிவன். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நர்சிங்க்கு ஒரு சரியான அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் கோட் போட்டு நாங்கள் நர்சிங் பண்ணியிருக்கோம், 10th ஃபெயிலோட நர்சிங் பண்ணியிருக்கோம், டென்த்து வச்சு நாங்கள் நர்சிங் பண்ணியிருக்கோம், 1 இயர் நர்சிங் பண்ணோம், 2 இயர்ஸ் நர்சிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய இன்ஸ்டியூட் பேஸில் அட்மிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நர்சிங் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு ப்ராப்பராக நர்சிங் கோர்ஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டிஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 12th வச்சு மட்டும் தான் நர்சிங் பண்ண முடியும். நர்சிங் ஒரு 3 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று ஏஎன்எம் பண்ணலாம், அசிஸ்டன்ட் நர்சிங் பண்ணலாம், அப்படிலாம் ஜிஎன்எம் பண்ணலாம், அப்படி இல்லை பிஎஸ்சி நர்சிங். இது 3 மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் இந்த 3த்தையும் பண்ண முடியும். அப்போ தான் எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏஎன்எம் அண்ட் ஜிஎன்எம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு, பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸு. ஸோ இதுக்கு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ண 12th பயாலஜி குரூப்ஸ் இருக்கணும். ப்ளஸ் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் அந்த காலேஜோ ஒரு இன்ஸ்டியூட்டோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நர்சிங் கோர்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல் இந்தியா நர்சிங் கவுன்சில் அந்த காலேஜ் ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காலேஜ், சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள 1 இயர் நர்சிங், 6 month நர்சிங் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிடுறாங்க. 2 இயர்ஸ் நர்சிங் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஜாயின் பண்ணிவிட்டு, பட் அது பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு எலிஜிபிள் இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் உங்களால் நர்சிங் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ப்ளஸ் ஒரு ஜாப் ஓரியண்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டகரி இஷ்யூ ஆகும். ஸோ நீங்கள் 10th ஃபெயில் ஆர் 10th வச்சு நீங்கள் நர்சிங்னா நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் என்ன, எலிஜிபிள் என்னன்றது செக் பண்ணிக்கோங்க. ஒரு நர்சிங் கோர்ஸ் பண்ணணும்னா பேசிக்காக 12th வேணும். 12th வச்சு நர்சிங் பண்ணால் மட்டும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். இதை தெரியாமல் நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய அட்மிஷன் எடுத்து ஸ்டூடெண்டோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ஃபீஸ் கம்மியாக இருக்குது, பசங்க 10th வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு இதை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஒரு நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நர்சிங் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மோரோவர் நீங்கள் நர்சிங் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் பேஸில் இருக்க காலேஜாக பாருங்கள், ஒரு மெடிக்கல் காலேஜஸாக பாருங்கள். இன்ஸ்டியூட்டை பிலீவ் பண்ணி நீங்கள் ஏமாறாதீங்க. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் 10th ஃபெயில் வச்சு நர்சிங் பண்ணுறதோ இல்லை 10th வச்சு நர்சிங் பண்ணுறதோ ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு இதுக்குன்னு படிக்கிற மாதிரி தான், உங்களுக்கு மணியும் வேஸ்ட்டு, மற்றபடி டைமும் வேஸ்ட்டு. ஸோ பி ஹவர். ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.